ரோலெக்ஸ் இன் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேங்ஸ்டர் கேரக்டர்னா அந்த ரோலெக்ஸ் தான். அட் சேம் டைம் இது வந்ததுக்கு கூட பீப்புள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க ஈஸியா ஹீரோ ஆயிட்டாங்க, ஈஸியா சக்சஸ் பார்த்தாங்க சொன்னாங்க. பட் இதுக்கு பின்னாடி அவங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. நான் நடிக்க போறேன்டா அப்படின்னு எல்லாம் சிரிச்சாங்க. நீ நடிக்க போறியா? 27 வருஷம் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண ஒரு பிராண்டா சூர்யாங்கிற அந்த பிராண்ட். லிட்டரலா அவங்க ஃபாதரோ கிராண்ட் ஃபாதரோ கொடுத்த பிராண்ட்லாம் கிடையாது. இவங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண பிராண்டா சூர்யாங்கிற அந்த பிராண்ட். அவங்க கிட்ட நான் கத்துக்கின அந்த 3 லைஃப் சேஞ்சிங் டிப்ஸ் அவங்க சில சேவ் பண்ணிக்கணும். அட் சேம் டைம் பிராண்ட் ஸ்டோரி. ஒரு 25,000 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஆக்டிங் ஆச்சு பண்ணி கொடுக்கலாம் சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க நான் ஆக்டிங் பண்ண போறேன் சொல்லி ஃப்ரெண்டுலாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. டே போட அவங்க மூஞ்சிக்கும் அது செட் ஆகுது போய் வேலையை பாரு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பிராண்ட் ஐடென்டி இப்படி அசிங்கப்பட்டமே சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு பிராண்ட் ஆகணும் சொல்லி 27 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டா சூர்யாவா மாறாரு. அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ் ஒரு கேரக்டர் பண்ணி இந்தியாவே திரும்ப பார்க்க வைக்கிறாரு. அண்ட் அடுத்தா பாத்தீங்கன்னா இவங்களோட மூவி பார்த்து பாத்தீங்கன்னா பல பேரோட லைஃபே சேஞ்ச் இருக்கு. வாரணமாயிரம் ஷோ போய் படம் பார்த்துட்டு சிகரெட் தான் கடைசி சிகரெட்.